ஒரு காலகட்டத்தில் டைரக்ஷனும் பண்ணீங்க. ஆமாம் பண்ணேன். ஏன் தொடரலை? அதாவது நான் மிக மிக வருஷம் எடுக்கும்போது எனக்கு அந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தது. அந்த கண்டென்ட் வந்து அது எவ்வளோ தொலைக்கு ரிலீஸ் டைமில் உங்களுக்கு தெரியும், அது வந்து பெருசாக வந்து யாராலையும் பாராட்டப்படலை. காரணம் என்னன்னா, அது ஒரு பெரிய புகழ் வெளிச்சம் இல்லாத நடிகர்கள்ன்றதுனால அது வந்து பெருசாக பாராட்டப்படலை. நானும் அந்த டைமில் வந்து பெருசாக என்னையும் டைரக்ஷனில் ஒன்று இருக்குன்னா பெருசாக போகலை. அதுக்கப்புறம் அந்த ஆகா ஓடிடியில் வந்ததுக்கப்புறமும் கலர் டிவியில் வந்ததுக்கப்புறம் பெருசாக போராட்டப்பட்டுச்சு. எல்லார்ட்டையும் போச்சு. எல்லா நாடுகள்லையும் நான் போகிற இடங்களில் பூரா வந்து முதல்ல மிக மிக அவசரம் படம் இதை கேட்பாங்க, எப்போ சார் அடுத்து படம் மாட்டீங்க, அந்த படம் சூப்பர்னு. ஏன்னா ஒரு சந்தோஷம், இவ்வளோ பேர் பார்த்துங்க, நல்ல வேலை டிஜிட்டலில் வந்துச்சு. இவ்வளோ பேர் இந்த டிஜிட்டல் வந்து நான் ஒரு அட்வான்டேஜாக அதான் நினைக்கிறேன். நம்ம படைப்பு வந்து எல்லாத்தையும் போய் சேர்ந்துருது. ஒரு வேளை தேட்டரில் பார்க்கலனா கூட பார்த்துட்றாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஒரு யூனிக்கான கதை கிடைக்கல. இப்போ ஒரு நாவல் ஒன்று வாங்கினேன். ஒரு நாவல் வாங்கி அந்த கதை எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண கதை. இது மாதிரி தான் அதுவும் ஒரு சோசியல் கண்டென்ட்டு. ஸோ அதை பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ஒரு 1 இயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அநேகமாக இந்த இயரில் மார்ச் ஏப்ரலில் போகலான்னு ஒரு பிளான். ஒரு 1 இயராக ஒர்க் பண்ணி அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு.